வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு கேசரி பண்ண போறோம். கேசரியா? சரி, ஓகே. அதுக்கு என்ன தேவை? நெய் உருக்கி இவ்வாறு 10-15 முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். எத்தனை வச்சிருக்கீங்க? வெறும் 15? ஒரு 15 முந்திரி பருப்பு உடைச்சு வச்சிருக்கீங்க. சரி, நெய்யில வறுத்துக்குவோம். சரி. எவ்வளோ நேரம் வைக்கணும்? ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்குவோம். சரி. பொன்னிறமானதும் எடுத்துக்கலாம். சரி சரி. வறுத்துட்டு ஆயிட்டா? எடுத்துடலாமா? சரி. எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரி, பார்த்து. இப்போ என்ன செய்யணும்? இந்த கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். 3 கிளாஸ் தண்ணி. 3 கிளாஸ் தண்ணியா? சரி. 3 கிளாஸ் தண்ணி. 3 கிளாஸ் தண்ணி. சரி. தண்ணி சுடட்டும். சரி, எனக்கு சொல்லும். நான் இப்போ என்னம்மா செய்கிறேன்? ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். அப்படியே பிச்சு வச்சிருக்கீங்க? சரி சரி. இதையும் போடணும்ல? சரி சரி. தண்ணி கொதிச்சிட்டாமா? தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கி. அச்சா, தண்ணி கொதிக்க அந்த நேரத்தில் நம்ம இங்கே பாரு, என்னது? 1/4 டீஸ்பூன் கலர் பொடி. கலர் பொடியா? சரி, ஓகே. பார்த்து. சரி, எவ்வளோ நேரமாக கொதிக்கணும் இதை? கொதிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சது போது இனிமேல் சரி. அந்த எந்த கிளாஸுக்கு நம்ம தண்ணி வச்சோம்ல அந்த கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் சீனி போடணும். சீனியா? சரி 1/2 கிளாஸ் போடணும். 3 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கோம். 1/2 கிளாஸ் சீனி போடணும். சரி, ஓகே. தட்டி வச்ச 2 ஏலக்காய் போடுறோம். இது கொதிக்கட்டும். சரி. எவ்வளோ நேரம் கொதிக்கணும் இனிமே? ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுமே. சீனி எல்லாம் கரைஞ்சி வரட்டும். சரி சரி. சொல்லுமா. இப்போ ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சோமா? ஆமா. 1/2 கிளாஸ் சீனி போட்டோமா? ஆமா. இப்போ 1 கிளாஸ் ரவை. ரவையா? இதே இதுல பொறுமையா அப்படியே கிண்டணும். மெதுவாவா? சரி சரி சரி. பாரு, பொறுமையா கிண்டிட்டு இனிமே என்ன செய்யணும்? அடுப்பை கொஞ்சம் சொல்லுமா. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது வந்துட்டு இருக்கு பாருங்க. ரவை வேக நேரத்தில் 1 கிளாஸ் பால். சரி சரி. பசும்பால்னாலும் சரி, எந்த பால்னாலும் 1 கிளாஸ் பால் அப்படி மேலே விட்டு இப்படி கிண்டிடுங்க. சரி சரி. கிண்டிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை போடணும். சரி சரி. வறுத்து வச்சிருக்கோம்ல? ஆமா. முந்திரி பருப்பு போடணும். அச்சா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், இதில் போட்டு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அது பந்து முடியும். சரி சரி. எவ்வளோ நேரம் கிண்டி விடணும்? 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகும். ரவை நல்லா வெந்து வரணும்ல? ரவை வெந்து வரணும். தண்ணி பால் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டுல கொதிச்சு கிட்டத்தட்ட ஆகிட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. அப்படியா? அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிண்டினா நம்ம அடியில் பிடிச்சிரும்ல. அச்சா. அப்புறம் அதோட வாசம் வேற, டேஸ்ட் வேற வித்தியாசப்பட்டுரும். அப்படியா? நம்ம அந்த பால் விட்டுருக்கிறதுனால கிண்டிகிட்டே கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். சரி சரி சரி. சொல்லுமா. ஆயிட்டா? ஆயிட்டு. சரி. நம்ம அடுப்பு அணைச்சிட்டு அப்புறமா சொல்லுமா. அடுப்பு அணைச்சிட்டு சரி, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். சரி சரி. மேலே அப்படி விட்டுட்டு மேலே விடணுமா? சரி. அப்புறம் வச்சுட்டு
டக்குன்னு போட்டு பண்ணி விடுங்க. கிண்ட எதுவும் தேவையில்லை. இந்த தண்ணி எண்ணெய் விட்டுருக்கோம்ல தேங்காய் எண்ணெய், ஆமாம், அப்படியே பண்ணிட்டு அப்படியே பண்ணி அடுப்பு பண்ணி முடிச்சிட வேண்டியது. சரி, எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க. சரி சரி கேசரி ரெடி ஆயிடும். சரி, ஓகே பாப்போம். ஆயிட்டாமா? ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ஆயிட்டா. சரி, எடுத்து வை. தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்குன்னு. ஒரு நிமிஷம் தான். ரொம்ப சூப்பராக இருக்குமா? செம்மையாக இருக்கு. சரி வாங்க எல்லாரும் கேசரி சாப்பிடலாம். வணக்கம். சரி, வணக்கம்.